நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொர்க்கமே என்றாலும் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும். அது போல் என்றைக்குமே வராதுங்க. அது போல தான் நம்ம ராஜேஸ்வரியும் இன்னாதான் அவங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு இன்னாதான் போயிட்டு அப்படியே சும்மா இது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு அடுத்தவங்ககிட்ட அப்படியே சும்மா பெருமை பீத்திக்கிட்டாலும் அது ராஜேஸ்வரியோட கம்பெனி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவாதுங்க, ஆவாது. எப்போவுமே அது விஜயோட கம்பெனி. அந்த பிராண்ட் அது உருவாக்குறதுக்கான முழு உழைப்பு எல்லாமே விஜயோடது. விஜயோட உழைப்பு எல்லாமே போட்டுட்டு அந்த இடத்துல நோகாமல் நோம்பு கும்பிட்டு அதை ஆட்டையை போட்டு உட்காந்து இருக்கிற ராஜேஸ்வரி இது என்னோட கம்பெனி, இந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னால் என்னடா பண்ண முடியும், ஒரு மயிரும் போட முடியாது, நீ எங்கே போனாலும் எல்லா தவளையும் நான் வந்து அடிப்பண்டா, அடிச்சு ஆட வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி நீ சொல்கிறது தப்பு இல்லைம்மா, நீ பேசுறது எல்லாமே ரைட்டு ஓகே தான், ஆனால் அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட ஆட்டையை போட்டுன்னு நீ வச்சுன்னு பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தியா, அது எப்படி இருக்குது தெரியுமா, வேற மாதிரி இருக்குது. அதெல்லாம் சொல்லவே வேணாம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா, நம்ம விஜய்க்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, நம்ம விஜயோட மேனேஜர் தாங்க. விஜய் வந்து கரெக்டாக கம்பெனி ரன் பண்ணும்போது மேனேஜர் கூட கொஞ்சம் க்ளோஸ் இருந்தால் அவள் தான் இப்போ துரோகம் பண்ணது. ஆனால் அப்படிப்பட்ட மேனேஜருக்கே துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு ரஞ்சித்துங்கிட்ட ராஜேஸ்வரி பேசின்னு இருக்கா. இதை பார்த்து தான் அடப்பாவி என்னடா இங்கே நடக்குது, இந்த ராஜேஸ்வரி மேடம் முட்டை அடுத்து நம்மளை தான் தூக்குவாங்க, இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம விஜய் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நாம் அவர்கிட்ட கை கோத்து ஒரே அடியாக இங்கே இவங்களுக்கு ஆப்பச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. எந்த பக்கம் நம்ம காற்றடிக்குதோ அந்த பக்கம் ஏற்ற மாதிரி நம்ம சாஞ்சிட்டு போயிடணும். அதை விட்டு காற்றுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போனோம்னா காற்று நம்மளை தூக்குவாரி போட்டு போயிட்டே இருக்கும். அது போல தான் நம்ம மேனேஜரும் இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தியா, நீ அங்கேயும் துரோகம் பண்ணுவேன் இங்கேயும் துரோகம் பண்ணுவேன், உன்னை என் கூட சேர்த்து வைக்கணுமாடா, நீ பேசு எவ்வளோ பண்ணுறியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைலண்டாக இருந்துட்டு துரோகம் அவன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவரை தூக்கி போட்டுறாரு. இதுதான்டா உனக்கு கேதி, யாரையும் நம்பிட்டு என்னை எப்படி நீ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் முன்னாடி நான் ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை பரப்பி என்னோட இமேஜ் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்பாயில் பண்ண, அதுக்கான தண்டனை தாண்டா இதுக்கு உனக்கு. நீ இப்போ அப்படியே சும்மா அனாதையாக நிற்கிற பார்த்தியா, எதுவுமே இல்லாமல் ராஜேஸ்வரியை நம்பி அதுதான் இருக்கிற இடத்தையும் விட்டு இல்லாத இடத்த நம்பி போய் ஒரே அடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமே நீ தான். உன்ன மாதிரி கேவலமான எச்சங்க இருக்கிறதுனால தான் எந்த ஒரு மேனேஜரும் அவங்க கம்பெனியை கரெக்டாக மேனேஜரை நம்பி கொடுக்க முடியல. எல்லா மேனேஜரும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயின்னு இருக்காங்க. இவ்வளோ ஆட்டையாக போட்டாங்க அவ்வளோ ஆட்டையாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உழைக்கணும்டா, உழைச்சி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தன்னாலே உனக்கு உன்னோட ஓனரு எட்டாந்து எல்லாரையும் தருவார். அதை விட்டுட்டு நீ திருடி சாப்பிட்றதுக்கு பேர் அது பேர் உழைப்பு இல்லை, திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்கான ஒரு பரிகாரம் தானே உங்களுக்கு பண்ணேன், நீ பரிகாரம் பண்ணலை, அந்த இடத்துல இருந்தால் அவளும் உன்னை தூக்கி போட்டு இருப்பா. சரி ஓகே திரும்ப எங்கே வந்துடலாம் அப்படின்னு எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கூட திரும்பி டால்ரா பொண்ணு தட்டிவேன். திடீர்னு யாரும் ஒருத்தர் வந்தேன்னா அவங்க கூட கை கொத்துன்னு திரும்ப எனக்கே நீ ஆப்பு இப்போ உன்னை மாதிரி ஆளுகளெல்லாம் நான் கூட வச்சு நான் நீயே நினச்சி பாரு, நீயே இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே திரு முழிக்கிறாங்க, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னதான் பண்ணுறது, ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்டு போனால் அந்த மேடம் ஒரு பக்கம் தாம் தூம் தடல் அடின்னு சண்டை போடுவாங்க, அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம தலையில் நாமளே மண்ணை வாரி போட்டோம்ல, நீ மண்ணை வாரி போட்டல சார், பெரிய குண்டாவையும் உன் தலையில் தூக்கி போட்டேன்னு. இதுக்கு மேலே யாரையும் நம்பி யாரும் மோசம் போகக்கூடாதுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஊரை முன்னேறணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அடித்தளம் இருக்கணும். அடித்தளமே இல்லாமல் நம்ம முன்னேறணும்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, எப்படியெல்லாமோ முன்னேறலாம், அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அதை விட்டு நான் இப்படி தான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு பல பேர் அவங்க வழியில் முன்னேறினு இருக்காங்க. அடுத்தவங்களை ஏமாற்றி திருடி போட்டி பொறாமன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரையும் ஏமாற்றாமல் அவங்கவுங்க வாழ்க்கடா அவங்கவுங்க வாழ்கிறாங்க, நாமளும் அது போலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் டபுள் கேரக்டரும் இருக்குது. பார்ப்போம் இதில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்றதாகவும் இருக்கும், நமக்கு ஏற்காவதாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அமைச்சிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. இது நெகட்டிவாக இருக்கலாம், இது பாசிட்டிவாக இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு அவங்க பண்ணுறது ரைட்டு, அவங்க பண்ணுறது தப்பு. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் அந்த இடத்துல நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.